இப்போ 5th ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். அதே மாதிரி தான்ப்பா. ஃபோர்த் சம் எப்படி டீல் பண்ணீங்களோ, அதுல 3 சப்டிவிஷன் எப்படி டீல் பண்ணோமோ, சேம் அதே தான். ஓகே? கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இப்படி இருக்கா? இந்த மைனஸ மட்டும் அந்த சைடு கொண்டு போயிடுங்க. ஸோ உங்களுக்கே தெரியும். வெறுமனே ஒரு சைன் மட்டும் அந்த பக்கம் போகுது அப்படின்னா, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த சைன் அப்படியே தான் போகும். எந்த மாற்றமும் ஏற்படாது. அப்புறம் இந்த 3க்கும் இவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் பாருங்க. இந்த 3க்கும் இவங்களுக்கும் பிராக்கெட்னா என்னது? மல்டிப்ளிகேஷன். அப்ப மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 3 ஈக்குவல் டூக்கு அந்த பக்கம் போச்சுன்னா என்னவா கண்ணா போகும்? டிவிஷனா போகும். அடிச்சீங்கன்னா 7 டைம்ஸ். 3 டேபிள்ல 1 டைம்ஸ், மேல 7 டைம்ஸ். இப்போ -7. இப்ப பாருங்க ஈஸியா இருக்கு. இந்த +9 ஈக்குவல் டூக்கு அந்த பக்கம் போச்சுன்னா -9. இப்போ வழக்கம் போல -9, -7. பெரிய நம்பர் என்னது? மைனஸ். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பண்ணணும். அப்ப 9 + 7 16. ஸோ அப்போ 4x is equal to -16. இப்போ எக்ஸுக்கும் 4க்குமான ரிலேஷன்ஷிப் என்ன? மல்டிப்ளிகேஷன். ஏன்னா எதுவும் இல்லைன்னா நடுவுல ஒரு 2 நம்பருக்கு நடுவுல எந்த சைனும் இல்லைன்னா மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கணும். ஒரே ஒரு நம்பருக்கு முன்னாடி எந்த சைனும் இல்லைன்னா பிளஸ்ன்னு எடுத்துக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே? அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணிடுவீங்க. இப்போ டிவிஷன். ஸோ அடிச்சீங்கன்னா 4 டைம்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -4. சரியாப்பா? புரிஞ்சுதா? ஈஸியான சம். இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்தா விட்டுறாதீங்க. ஓகே? அடுத்த சம் பார்த்துடலாம் அப்படியே. 5th செகண்ட் சம். 20 minus 2 5 minus p is equal to 8. ஸோ இது ஈஸி சம். நல்லா கவனிங்க. இந்த +20 இருக்கு இல்லையா? இந்த +20 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? -20 ஆகும். இப்போ இந்த -2 ஈக்குவல் டுக்குள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ -10. இந்த மைனஸும் இந்த மைனஸும் இந்த மைனஸும் பிளஸ் ஆயிடும். ஸோ 2 இன்டூ பி 2p. இது நல்லா புரிஞ்சுக்கணும். சைனையும் மல்டிப்ளை பண்ணணும். நிறைய பேர் நம்பர்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு விட்டுறீங்க. அப்படி பண்ணாதீங்க. இஸ் ஈக்குவல் டு -12. ஆமாவா? -20 + 8. பெரிய நம்பர்ல இருக்க சிம்பிள் மைனஸ். மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ். ஸோ 12. ஓகே. இப்போ இந்த நம்பர் -10 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா +10. ஆமாவா? ஸோ -12 + 10ஓட வேல்யூ என்னங்க? பெரிய நம்பர்ல இருக்க சைன் மைனஸ். ஸோ மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ். ஸோ அப்போ 2. அப்போ 2p is equal to -2. இப்போ இந்த 2க்கும் pக்கும் ரிலேஷன்ஷிப் என்ன? மல்டிப்ளிகேஷன். அப்போ அதை ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன். அப்போ p is equal to -1. புரிஞ்சதா? That's all. Thank you.